நாளின் செய்யும் வினிதானின் செய்யும் என நாடி வந்த கோழியின் செய்யும் கொடுங்கூற்றியன் செய்யும் குமரேசர் இரு தாளும் சிலம்பும் சதங்கையும் தண்டையும் சண்முகம் தோளும் கடம்பும் எனக்கு முன்னே வந்து தோன்றினே. உலகமெங்கும் வாழ்ந்து கொண்டிருக்கும் ஸ்ரீ குபேரன் டிவி நேயர்களுக்கு சைதை ராஜாவின் அன்பான வணக்கங்கள். நாம் பலன்களை சொல்ல போகிறோம். இப்பொழுது ஒவ்வொரு ராசியாக நாம் பார்ப்போமா? இப்பொழுது நாம் மிதுன ராசி பார்க்க போகிறோம். காலபுருஷ தத்துவப்படி 3வது ராசி மிருகசீரிஷம் திருவாதிரை புனர்பூச நட்சத்திரம் உள்ளடக்கியது. உங்களுக்கு ராசியை குரு பகவான் பார்க்குறாருங்க இந்த வாரம். இதை விட ஒரு சிறப்பு வேறு என்னங்க வேணும்? ராசியை குரு பார்த்தாலே வாழ்க்கையில் நீங்கள் பாதி சக்ஸஸ் தாங்க. உடம்பில் ஒரு தேஜஸ் மினுமினுப்பு கண்டிப்பாக இருக்கும். சமூகத்தில் பேர் புகழ் அந்தஸ்து செல்வாக்கு உயரும். உங்கள் தேக ஆரோக்கியம் கூட சிறப்பாக இருக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இது அமையும். 2ஆம் இடத்தை உங்களுக்கு சனி பகவான் பார்க்கிறார். குடும்பஸ்தானத்தை சனி பார்த்ததுன்னு சொன்னால் எப்படிங்க குடும்பம் எப்படிங்க இருக்கும் சொல்லுங்கள் நீங்களே. சண்டை சச்சரவு பிரச்சனை பிரிவினைகள் வரும். அதனால் நீங்கள் விட்டு கொடுத்து போகணும். கணவன் மனைவி ஒற்றுமையாக இருக்க விட்டு கொடுத்து போகணும். அதே நேரத்தில் மற்ற குடும்ப உறுப்பினர்களும் உங்களுக்கு பகை நிலையாக இருப்பார்கள். வீட்டிற்கு வரும் விருந்தாளிகள் மற்றும் நண்பர்கள் கூட உங்களுக்கு பகை உணர்ச்சியோடு தான் இருப்பார்கள். நீங்கள் பொறுமையோடு இருக்க வேண்டியது அவசியமாகிறது. வேலை பார்க்குற இடம், நட்பு வட்டாரம், சொந்த பந்தம் எல்லா இடங்களிலும் நீங்கள் பேசுவதில் எச்சரிக்கை தேவை அப்படின்னு சொல்கிறோம். ஆனால் மிதுனத்தை குரு பார்க்கிறது, சிம்மத்தை குரு பார்க்கிறது, நடுவில் சனி பகவான் மட்டும் பார்க்குறார். அப்போது இந்த கடகத்துக்கு சுபகர்த்திரி யோகம் வருகிறது. சுபகர்த்திரி யோகம் இருந்தால் என்னதான் சனி பார்த்தாலும் சுக்கிரனும் பார்க்குறாரு. சுக்கிரனுடைய பார்வையை விட சனி பார்வை வீரியம் அதிகம். இருந்தாலும் சுபகர்த்திரி யோகம் ஏற்படுவதால் அந்த அளவுக்கு ஒரு பெரிய பிரச்சனை உங்களுக்கு எதுவும் வந்துடாது அப்படின்னு நம்ம சொல்கிறோங்க. அடுத்தது உங்களுக்கு 3ஆம் இடம் முயற்சி ஸ்தானம் குரு பார்வையில் இருக்கிறது. இது பாருங்கள், உங்களை பொறுத்தவரையிலையும் 3ஆம் இடம் என்பது சிம்மமாக இருப்பதால் அரசாங்கத்தால் அனுகூலம், அரசியல்வாதிகளுக்கு ஆதாயம், தந்தையால் அனுகூலம் கிடைக்கக்கூடிய ஒரு வாரம். அதே நேரத்தில் பிபிஓ, சாஃப்ட்வேர், ஹார்ட்வேர், தபால் தந்தி இலாக்கா, கொரியர் சர்வீஸ், விளையாட்டு வீரர்கள், வீராங்கனைகள், நடன கலைஞர்கள், சண்டு கலைஞர்கள், பின்னணி பாடகர்கள், இசை அமைப்பாளர்கள், இசை வல்லுநர்கள், சினிமா மற்றும் தொலைக்காட்சி பிரிவில் பணியாற்றக்கூடிய பணியாளர்கள், நடிகைகள், டெக்னீஷியன்கள், கேமராமேன்கள், புகைப்பட கலைஞர்கள் அத்துணை பேருக்கும் உங்களுக்கு அற்புதமான ஒரு காலகட்டம். நீங்கள் போட்டி பந்தயங்கள்னு கலந்துக்கிட்டிங்கன்னா நீங்கள் தான் வின் பண்ணுவீங்க. ஸ்போர்ட்ஸில் இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க நிச்சயமாக இந்த வாரம் வெற்றி வாகை பெறக்கூடிய ஒரு வாரம். 4ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய 4ஆம் இடத்து அதிபதி 7ல் அமர்ந்திருக்கிறார். நல்ல ஒரு கேந்திராதிபதி இன்னொரு கேந்திரம் ஏறி இருக்கிறார். ஆதலால் பத்திரிகை துறை, எழுத்துத்துறை, எழுத்தாளர்கள், கவிஞர்கள், ஆடிட்டர்கள், வங்கி பணியாளர்கள், வழக்கறிஞர்கள், ஆசிரியர்கள், பேராசிரியர்கள், இலக்கியவாதிகள், சொற்பொழிவாளர்கள், புதனுடைய ஆதிக்கம் நிறைந்த அத்துணை பேருக்கும் இந்த வாரம் அற்புதமாக இருக்கும். தாயினுடைய தேக ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும். கல்வி நிறுவனங்கள் வச்சு நடத்தக்கூடிய அன்பர்களுக்கு மேன்மையான ஒரு வாரம். கல்வி நிறுவனங்களில் பணிபுரியக்கூடிய அன்பர்களுக்கும் சரி, கல்வி பயிலும் மாணவர்களுக்கும் இந்த வாரம் ரொம்ப சிறப்பாக இருக்கும். ரொம்ப நல்லா படிப்பாங்க. ஏன்னா அது கன்னி இல்லையா அந்த வீடு, புதனுடைய ஆதிக்கம் நிறைந்த வீடு. அடுத்தது 5ஆம் இடத்தை குரு பகவான் பார்க்கிறார். புத்திர புத்திரிகளால் உங்களுக்கு நல்லது நடக்கக்கூடிய ஒரு காலகட்டம். வெளிநாட்டில் அவங்க போய் படிக்கணும்னு நினைக்கிறவங்க என்ன கோர்ஸில் சேரணுமோ அந்த கோர்ஸ் கண்டிப்பாக கிடைக்க பெறுவீர்கள். அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு பூர்வீகத்திற்கு அடிக்கடி சென்று வருவீர்கள். பூர்வீகத்தில் கோயில் கட்டுறது, டொனேஷன் கொடுக்கறது, இப்படி சந்தோஷமாக செலவு செய்யக்கூடிய ஒரு காலகட்டமாகவும் அமைகிறது. குலதெய்வ வழிபாடு உங்களுக்கு திருப்தியாக இருக்கும். குலதெய்வம் உங்களை இந்த வாரம்
குலதெய்வத்துடைய அனுகிரகம் பூரணமாக கிடைக்கப் பெறுவீர்கள். 6ஆம் இடத்தில் செவ்வாய் பகவான் இருக்கிறார். 6க்குடையவன் 6ல் இருக்கிறார். எதிரிகள் ஓடி ஒளிவார்கள். கடன் சுமை படிப்படியாக குறையும். கோர்ட்டில் கேஸ் எதாக இருந்தால் உங்களுக்கு சாதகமாக தீர்ப்பு வரும். சொந்த தொழிலோ அல்லது அரசாங்கத்தில் வேலை பார்ப்பவர்களோ இல்லை தனியார் துறையில் வேலை பார்க்கும் அன்பர்களாக இருந்தாலும் எந்த ஒரு பிரச்சனை இல்லாமல் சுமூகமாக வேலை பார்க்கக்கூடிய ஒரு காலகட்டமாகத்தான் இது அமைகிறது. 7ஆம் இடத்தில் உங்களுக்கு 3ஆம் இடத்து அதிபதி சூரிய பகவான் இருக்கிறார். 4ஆம் இடத்து அதிபதி புத பகவான் இருக்கிறார். புதாதித்ய யோகம் ஏற்படுகிறது. அதோடு பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு 7ஆம் இடத்து அதிபதி 9ஆம் இடத்துக்கு வந்துடுறார். தந்தையால் அனுகூலம், அதே நேரத்தில் தாய்மாமன் மைத்துனர்கள் இவர்கள் மூலம் கூட ஆதாயம் கிடைக்க பெறுவீர்கள் அப்படின்னு சொல்லலாம். அடுத்தது உங்களுக்கு 8ஆம் இடம். 8ஆம் இடத்தில் சுக்கிரன் இருக்கிறார். அவர் 5க்குடையவன் 8ல் இருக்கிறார். இருந்தாலும் அங்கு மறைவு கிடையாது. அந்த வீட்டு அதிபதி சனி பகவான் ஆட்சி நிலையில் இருப்பதால் உங்களுடைய பிள்ளைகளுடைய நலன் சிறப்பாகத்தான் இருக்கும். நன்றாகத்தான் படிப்பார்கள். எந்த குறையும் கிடையாது. சில நேரங்களில் அவங்களுக்கும் உங்களுக்கும் கருத்து வேறுபாடு வரும். மற்றபடி குறை ஒன்றும் இல்லை. வரா கடன்கள் வசூலாகும். இன்சூரன்ஸ் பணம் கிளைம் ஆகி கைக்கு வரக்கூடிய ஒரு காலகட்டம். திடீர் பணவரவு ஒரு சிலருக்கு ஏற்படும். ஏதாவது ரொம்ப நாளைக்கு முன்னே ஏதாவது விட்டு வராத காசு அது மறந்து அவ்வளோதான், அது போயிடுச்சு, வராதுன்னு நினச்சிருப்பீங்க. இப்போ திடீர்னு கொண்டாந்து பெரிய ரொக்கமாக கொண்டாந்து கொடுப்பாங்க. அது ஒரு பெரிய பொக்கிஷம் தானே உங்களுக்கு. 9ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய 7ஆம் இடத்து அதிபதி 9ல் இருக்கிறார். உங்களுடைய வாழ்க்கை துணையால் யோக பாக்கியங்கள் நடக்கக்கூடிய கிடைக்கக்கூடிய ஒரு வாரம் இந்த வாரம். ஒன்று அவங்க ப்ரொமோஷன், வேலை பார்க்குற இடத்துல ப்ரொமோஷன் இன்க்ரிமெண்ட் கிடச்சி அதில் ஒரு சந்தோஷம், அல்லது பிறந்த வீட்டில் இருந்து லிக்விட் கேஷோ ஜுவல்ஸோ கொண்டு வரக்கூடிய ஒரு நிலை இருந்து அதில் ஒரு ஆனந்தம். இப்படி மொத்தத்தில் பார்க்கும் பொழுது 9ல் குரு இருப்பது ஆன்மீக சிந்தனை மேலோங்கக்கூடிய ஒரு நிலை. ஒரு சில ராசி என்பவர்கள் வெளிநாடு செல்லக்கூடிய ஒரு சூழல், வேலைக்காகவோ உயர்கல்விக்காகவோ செல்லக்கூடிய அமைப்பு இருக்குங்க. ஏன்னா 9ஆம் இடம் உயர்கல்வி ஸ்தானம். அல்லது ஒரு சில ராசி என்பவர்கள் ஆன்மீக பயணம் அல்லது இன்பச் சுற்றுலா என்ற பெயரில் கூட நீங்கள் வெளிநாடு சென்று வரக்கூடிய ஒரு நிலை ஏற்படுகிறது. எது எப்படி இருந்த போதிலும் உங்களுக்கு ஆத்ம திருப்தியும் சந்தோஷமும் கண்டிப்பாக கிடைக்கும். 10ஆம் இடத்தை சனி பகவான் பார்க்கிறார். 10க்குடையவன் 9ல் யோக பாக்கியமாக இருந்தாலும் 10ஆம் இடத்தை சனி பார்ப்பது என்பது கொஞ்சம் வேலையில் எந்த பிரச்சனையும் இருக்காது. இருந்தாலும் நீங்கள் அதிகமாக எஃபோர்ட்டு போடணும், முயற்சி செய்வது. அதாவது 8 ஹவர் டியூட்டின்னா 10 ஹவர் வேலை பார்க்கணும். மேலதிகாரி சக ஊழியர்கள் என்ன சொல்கிறாங்களோ அதை கேட்டு வேலை பார்த்தீங்கன்னு சொன்னால் எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது. சுமூகமாக வேலை பார்க்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கும். அவங்க என்ன சொல்கிறது நம்ம என்ன கேட்குறதுன்னு தான் தோண்டித்தனமாக இருந்தீர்கள் என்று சொன்னால் வேலையில் பிரச்சனை மட்டும் இல்லை, வேறு எதாவது பெருசாக டிஸ்பியூட்டே கூட வரும். எச்சரிக்கையோடு இருங்கள் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அடுத்தது பார்த்தேன்னு சொன்னாக்கா உங்களுக்கு 11ஆம் இடம். 11ஆம் இடத்து அதிபதி 6ஆம் இடத்தில் உங்களுக்கு நல்ல நிலையில் இருக்கிறார், ஆட்சி நிலையில் இருக்கிறார். அசையா சொத்துக்கள் மூலம் வருமானம் கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டம். ஃப்ளாட் ப்ரமோட்டர்ஸ், பில்டர்ஸ், கட்டிடக் கலைஞர்கள், இடம் வாங்கி விற்கக்கூடிய அன்பர்கள், செங்கல், மணல், ஜல்லி, சிமெண்ட், ஹார்ட்வேர்ஸ் போன்ற பிரிவில் பணியாற்றக்கூடிய அன்பர்கள், தொழில் செய்யும் அன்பர்களுக்கு ஒரு சிறப்பானதொரு வாரமாகத்தான் இது அமைகிறது. அடுத்தது பார்த்தீங்கன்னு சொன்னால் 12ஆம் இடம். 12ஆம் இடம் என்பது உங்களுக்கு அயன சயன போகம். இங்கே 12ல் ராகு பகவான் இருக்கிறார். உள்நாட்டு வர்த்தகம், வெளிநாட்டு வர்த்தகம், ஏற்றுமதி இறக்குமதியாளர்கள், ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறவங்க, ஆன்லைனில் பிஸ்னஸ் பண்ணுறவங்க, ஹோட்டல் பிஸ்னஸ் பண்ணுறவங்க, இவங்க எல்லாருக்குமே இந்த காலகட்டம் அற்புதமாக இருக்கும். எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது. மற்றபடி பார்க்கும் பொழுது இந்த மிதுன ராசி அன்பர்களுக்கு இந்த வாரம் சூப்பரான ஒரு வாரம். இது பொது பலன் தாங்க. ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.